இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகி இறைவன் கிறிஸ்து இயேசுடைய இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நாம் யாவரும் ஜெபித்து எதிர்பார்த்த நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வரவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன். மறுபடியும் சில மாதங்களுக்கு பின்பதாக, ஏறத்தாழ ஓராண்டுக்கு பின்பதாக, காரணம் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே உங்கள் நடுவிலே நான் கடந்து வந்து என்னுடைய ஞாபகம் இருக்கிறது. உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு நாளிலே கடந்து வந்து உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய அழைப்பின் பேரிலும் தேவனுடைய சித்தத்தின்படியான நிலையிலும் உங்கள் நடுவிலே கடந்து வருகிறதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய மேலான ஜெபத்திலே அடியேனையும் குடும்பத்தையும் மதுரையில் கூடல்புதூரிலே குடிவரக்கூடியதான சபையாரையும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரியப்படுத்துகிறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிரகாரமாக பல்வேறு விதமான பலவீனமான சூழ்நிலைகள் இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே இடைகட்டி இம்மட்டும் நடத்தி வருகிறார். அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த மாலை பொழுதிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் நம் நடுவில் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். எனக்கு இன்னும் இந்த பார்வையிலே சற்று பலவீனம் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கர்த்தர் இதன் நடுவிலும் தாங்கி வருகிறார். ஆகவே வேத வாக்கியங்களை வாசிக்கிறதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நாம் அதிகமான முன்னுரை கூடாதபடிக்கு சுருக்கமான நிலையிலே உங்களோடு கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்கு முன்பதாக ஏற்கனவே உங்கள் நடுவிலே கடந்து வந்த சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களை தொடர்ச்சியாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து 2019ஆம் ஆண்டிலே நாம் சிந்தித்ததும் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, மல்கியாவின் புத்தகத்தை குறித்தும் நாம் சிந்தித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த முறை உங்கள் நடுவிலே வந்த பொழுதும் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அத்தியாயத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே இந்த முறை உங்கள் நடுவிலே வந்த பொழுது எதை குறித்து பேச வேண்டும் என்கிற நிலையிலே நான் ஜெபித்த பொழுதும் சபையாரிடத்திலே பொறுப்புள்ள சகோதரர்களை கேட்ட பொழுது கர்த்தர் உங்களை என்ன நடத்துகிறாரோ அந்த நிலையிலே நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நிலையிலே கர்த்தர் நடத்துகிறதான அவருடைய நடத்துதலுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இங்க வர்ற வரைக்கும் எதை பேச வேண்டும் என்கிறதான ஒரு நிச்சயமில்லாத என்கிறதை விட ஒரு சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாததான ஒரு நிலைதான் இருந்தது. ஆனாலும் இங்கே வந்த பொழுது உங்களோடு பேசும்படியான ஏவுதலை கற்றுக் கொடுத்த வார்த்தையை இந்த நாளிலே இந்த இரவு பொழுதிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய சிந்தனைக்காக 2 வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதன் 30ஆம் வாக்கியம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வாக்கியம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசி கேட்ட இந்த வேத வாக்கியத்தை நம்முடைய நல்ல கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ச்சியாக நாம் 2 அத்தியாயங்களிலே ஒரே கருப்பொருளை உடையதான வாக்கியங்களை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதானே கிறிஸ்துவுக்காக தம்மை இழந்தவர்களை குறித்து அல்லது கிறிஸ்துவுக்காக இழந்தவர்களை குறித்து 19ஆம் அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 20ஆம் அத்தியாயத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வாக்கியமாக இது இருக்கின்றது. ஒரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த வாக்கியம் நமக்கு வெளிப்படுகிறது. நம் அநேகருக்கு தெரிந்தபடியான ஒரு அர்த்தம் புரிந்த ஒரு வாக்கியம் தான். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர்
முந்தினோராயும் இருப்பார்கள். இது கடைசி காலத்தில் வாழக்கூடியதான நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாயிருக்கிறது. இது ஒரு கடைசி காலத்தினுடைய அடையாளமாயிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த காலகட்டம் ஒரு அந்திய காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்கிறதை உலகின் நிகழ்வுகள் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக கேரளத்தில் ஏற்பட்டதான மிகப்பெரியதான பேரிடர் இன்றைக்கும் அது நம்முடைய சிந்தையை விட்டு அகலக்கூடாதபடிக்கு கேரளம் சந்தித்த மிகப்பெரியதான ஒரு பேரிடராக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என்கிறதாக கேள்விப்படுகிறேன். இன்றைக்கு காலையில கூட அந்த பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததான கர்த்தருடைய மூத்த ஊழியர் ஜோஸ் மாங்குடி அவர்களோடு கூட இன்றைக்கு காலையிலே நான் தொலைபேசியிலே நான் பேசி அந்த பகுதியில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது மிகப்பெரியதான ஒரு இழப்பு அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று சொன்னார். தேவக்கிருபையினால் அப்படிப்பட்ட நிலையிலே யாருக்கும் அந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆனால் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் புதையுண்டு போயிருக்கிறார்கள். நாம் அறிந்த நிலையிலே, நமக்கு தெரிந்த நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. வேறு மாற்று சபை மாற்று உபதேசங்கள் இருக்கக்கூடிய சிலர் அதில் இருக்கலாம் என்று அந்த காரியங்களை குறித்து சொன்னார். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கக்கூடியதான உலகத்தின் நிகழ்வுகளை கண்ணோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடைசி கால ஒரு அடையாளங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒலிம்பிக் உலகம் முழுவதுமாய் பிரசித்தி பெற்றதான நிலையில் நடக்கக்கூடியதான ஒரு போட்டி அது. ஆனால் அந்த போட்டியில் தானே கிறிஸ்துவை இழிவுபடுத்தக்கூடியதான சில நிகழ்வுகள் கடந்த நாட்களுக்கு முன்பதாக நடந்தது என்கிறதை பத்திரிகையின் செய்திகளின் வாயிலாக நாம் கேள்விப்படுகிறோம். அந்த கடைசி இரவு உணவு என்கிறதான ஒரு ஓவியம், அதை கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளமாக எடுத்துக் கொள்கிறதில்லை. ஆனால் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒரு மதிப்புள்ளதான ஒரு ஓவியமாய் அது இருக்கிறது. ஆனால் அதை கிறிஸ்துவை கொச்சைப்படுத்துகிற, கிறிஸ்தவத்தை கொச்சைப்படுத்தக்கூடியதான நிலையிலே அந்த ஒலிம்பிக்கிலே அந்த ஓவியத்தை அவர்கள் ஒரு காட்சியாக தத்துவப்படுத்தி அவமானப்படுத்துகிறது கொண்டதான ஒரு நிலையை அங்கே செய்திருந்தார்கள். இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை இது நமக்கு என்ன செய்கிறதுங்க, காண்பிக்கிறது. அதே நேரத்தில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடியதான இவைகள் எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது ஆவிக்குரிய உலகத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் கவனிப்போம் என்றால் கடைசி காலத்தின் அடையாளங்கள் இந்த நாட்களில் ஆவிக்குரிய உலகத்திலும் என்ன செய்கிறதுங்க, நடக்கிறது என்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே கடைசி கால அடையாளங்களில் ஒன்றாக தான் இங்க நாம் வாசிக்கிறோம், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் என்ன செய்வார்கள், முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்படின்னா சர்ச்சுக்கு லேட்டா வர்றவங்க பரலோகத்துக்கு சீக்கிரமா போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தமா? லேட்டா வந்துட்டு சீக்கிரமாய் போய்விடுவார்கள் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இருக்குதா, அல்லது பரலோகத்தில் அவர்கள் முன்னணியில இருப்பார்கள் அப்படின்ற அர்த்தத்துல இருக்குதா? அப்படின்னா அப்படி அல்ல. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்கிறதை கடைசி கால அடையாளத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது. அப்படின்னா நம்மை விட எத்தனையோ இடங்களிலே இன்றைக்கு பிந்தி இருந்த நபர்கள் முந்தி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம கவனிக்கக்கூடியதான அனுபவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முந்தி கொண்டிருக்கிறோமா அல்லது பிந்தி கொண்டிருக்கிறோமா? அந்த கேள்விதான் இந்த வாக்கியம் நம்மை பார்த்து கேட்கிறது. ஆவிக்குரிய வாழ்வின் அனுபவத்துல நம்முடைய செயல்கள் அல்லது நம்முடைய வாழ்வின் அனுபவம் ஒரு முன்னணியிலே போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்குதா, அல்லது பின்னணியிலே அல்லது பிந்தி போய்கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறோமா என்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னைக்கு உலகத்துல பொதுவா நம்மை விட முந்தி போகிறவர்களை அல்லது நம்மை விட முந்தி கொண்டு போகக்கூடிய நபர்களை பார்த்து நமக்கு பொறாமையாயிருக்கும். நான்லாம் பார்த்து வளர்ந்த பய இப்ப பாரு எல்லாத்திலும் என்னை விட என்ன செய்யலாம், முன்னால இருக்கிறான். படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், அறிவு அனுபவங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கலாம். நம்மை விட முந்தி போகிறவர்களை பார்த்து நமக்கு என்ன வருதுங்க, பொறாமை வரக்கூடியதான ஒரு அனுபவம். ஆனா உண்மையிலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது.
ஒரு முறை ஒரு போதகருடைய வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை அறிந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். அந்த நிலையில அந்த சகோதரி போதகருடைய வீட்டுக்கு ஒரு விஷயமாக வந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் போதகருடைய குடும்பத்தார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சகோதரி அந்த போதகரை பார்த்து அவர்கள் சொன்னாங்க, ஐயா, என்னுடைய மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஐயா, என்னுடைய மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு 10 வயசு ஆகுதுங்கய்யா. நாங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டு 2 வருஷம் ஆகுது, அவனுக்கு 10 வயசு தான் ஆகுது. ஆனா 10 வயசு ஆகுற அவன் புதிய ஏற்பாட்டை 2 தடவை தான் வாசிச்சிருக்காங்க. 10 வயசுக்கு ஒரு 10 தடவையாவது வாசிக்கிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதனால என் மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அந்த சகோதரி ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ பின்னணியை சார்ந்த சகோதரி அல்ல. மாற்று மதத்தில் இருந்து ஆண்டவரை அறிந்து 2 வருடங்கள் தான் என்ன செய்துங்க ஆகியிருக்கிறது. அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளையை குறித்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெருமையால் அல்ல, உண்மையிலே ஜெபிக்கும்படியாய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என் பையனுக்கு 10 வயசு தான், 10 வயசு ஆகுதுங்கய்யா, 2 தடவை தான் பைபிள என்ன புதிய ஏற்பாட்டை என்ன செஞ்சிருக்கான், படிச்சிருக்கிறான். 10 வயசுக்கு ஒரு 10 தடவையாவது படிக்க கூடாதா? அதனால அவனுக்காக நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்கய்யா, அவன் இன்னும் வசனத்தை என்ன செய்யணும், படிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதான அந்த ஊழியக்காரருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியிருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் உள்ள சின்ன பையன் என்னது 2 தடவை புதிய ஏற்பாட்டை முடிச்சிருக்கிறான். ஆனா ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற அவங்க ஒருத்தர் முகத்தை பாக்குறதுல இருந்தே என்ன செஞ்சுங்க தெரிஞ்சிச்சு. இன்னைக்கும் நாமளும் என்னதுங்க ரட்சிக்கப்பட்டு 10, 30, 35 ஆண்டுகள் ஆனது, ஊழியத்திற்கு வந்து 20, 25 ஆண்டுகள் ஆனது என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடியதான பாரம்பரியம் நமக்கு இருக்குது. ஆனா உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலையில நாம் முந்தி இருக்கிறவர்களா இருக்கிறோமா, பிந்தி இருக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா? கடைசி கால அடையாளங்களில் ஒன்றாக இன்றைக்கு முன்னணியில இருக்க வேண்டியதான அநேக தேவ பிள்ளைகள், என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டவங்க, அவர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய ரட்சிப்பின் பின்னணி, அவருடைய ஊழியத்தின் அனுபவங்கள், இதெல்லாம் வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் முன்னணியில நிற்க வேண்டியதான அவர்கள் முந்தினவர்கள் தான். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? பிந்தினவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரட்சிக்கப்பட்டு 2 வருடமான ஒரு குடும்பத்தினுடைய நிலை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இந்த போதகரோ 30, 35 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே அது சிந்திக்கத்தக்க ஒன்றாக இருந்தது என்று அந்த போதகரே என்ன செய்தாருங்க சொன்னார். பிந்துகிறவர்கள் இன்றைக்கு முந்துகிறார்கள் என்று சொன்னால் பின்னால வந்த ஆட்கள் இன்னைக்கு முன்னணியில் நிற்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம் அறிந்த நிலையில ஆண்டவருக்குள்ளாக வந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததான அநேக நபர்கள் இன்னைக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்காய் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? அதான் நாம இன்னைக்கு சிந்திக்க வேண்டியதான ஒரு கேள்வியா இருக்குது. நம்மை குறித்து அநேக பாரம்பரியம் நாம சொல்லலாம். நாங்களாம் யாரு தெரியுமா? இந்த சபையினுடைய முதல் குடும்பம் நாங்க தான். நாங்களா யாரு தெரியுமா? எங்க தாத்தா காலத்தில் இருந்து நாங்களா விசுவாசிகள், நாங்களா ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், மார்வத்திக் கொள்ளுகிறோம். ஆனா முந்தினவர்களாகிய நாம இப்ப முன்னணியில் இருக்கிறோமா அல்லது பின்னணியில இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் கடைசியால அடையாளங்களில் ஒன்றான ஒரு நிலையில முன்னணியில இருக்க வேண்டிய முந்தினவர்களாகிய நாம இன்றைக்கு ஐயோ பிந்தினவர்களாய் மாறி போயிருக்கிறோம். எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எங்க இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்? நேற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு முந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 20, 25 வருடங்கள் ஆகி, ஏன் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து சபையின் உபதேசங்களை அறிந்து வந்ததான நாம இன்னைக்கு எப்படிப்பட்டதான ஒரு நிலையில் இருக்கிறோம்? பிந்தி கொண்டு போகக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பரிதாபகரமான ஒரு நிலை! ஒரு முறை ஒரு சபையின் கூட்டத்திற்காக ஒரு ஊழியர் அழைக்கப்பட்டிருந்தார்.
அப்போ அவர் அந்த கூட்டத்திற்கு போன சந்தர்ப்பத்துல கூட்டம் ஆரம்பித்த சந்தர்ப்பத்துல அந்த சபையினுடைய ஊழியக்காரர் ஒரு நபரை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னார். அப்போ அது ஒரு மேடை, அந்த மேடையில அந்த சபையில் உள்ள ஒரு சகோதரனை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னார் அந்த போதகர். அப்பொழுது இந்த சகோதரன் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு ரொம்ப அழகா ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஆரம்பிச்சவரு அவருக்கு முடிக்க தெரியல. இயேசுவே கர்த்தாவே ஆண்டவரே அப்படின்னு மாத்தி ஒரு 20 தடவை சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே கர்த்தாவே இந்த கூட்டத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு அவரு முடிக்க தெரியாம அப்படியே போய்கிட்டு இருக்காரு. உடனே அந்த பிரசங்கியாராகிய அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சகோதரருடைய முதுகுல கையை வச்சுட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. உடனே இவரும் அதை பார்த்து கத்துட்டு என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி அந்த ஜெபம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செய்தியாளர் பிரசங்கித்து விட்டு அவர் கீழே இறங்கி வந்து உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்த சந்தர்ப்பத்துல முதல்ல ஜெபித்த அந்த சகோதரன் தேநீர் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார். உடனே ஊழியக்காரரை பக்கத்துல வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்க புதுசா சர்ச்சுக்கு வர்றீங்க போல, எவ்வளவு நாளா சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, பிரதர் எங்க தாத்தா தான் இந்த சபையுடைய என்னது ஸ்தாபனத்துக்கே காரணம். இங்க இந்த சபை இருக்கு அப்படின்னா அது காரணம் யாரு தெரியுமா? எங்க தாத்தா தான், எங்க குடும்பம் தான் முதல் விசுவாசி. இப்ப நான் அந்த சபையில மூப்பரா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னாரு. அப்ப மூப்பரா இருக்கக்கூடிய அவருடைய நிலையை நீங்க கவனிச்சீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணி முடிக்கணும்னு அவருக்கு என்ன செய்யலங்க. ஆனா நாம் அறிந்து சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு பாரம்பரிய மாற்று மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததான எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மணிக்கணக்கால் ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஜபத்தை குறித்ததான காரியங்களை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக, கர்த்தருடைய காரியங்களில் தீவிரமாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்களாய் இருக்கக்கூடியதான நம்முடைய நிலை, ஏற்கனவே சொன்னது போல எத்தனையோ பாரம்பரியங்கள் நம்மை குறித்து சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட நிலையிலே சொல்லக்கூடியதான நம்முடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? நாம் முந்தினவர்கள் தான், ஆனால் இப்பொழுதோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமாங்க? பிந்திக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிந்தினவர்கள் முந்திக் கொண்டிருக்கிறவர்களாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் பிந்திக் கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இத்தனை வருஷம் நாம சபைக்கு கடந்து வந்தோம், முறையாய் கிரமமாய் ஜெபிக்கிறதற்கு நமக்கு தெரியவில்லை. யூதாவின் புத்தகத்தில் இருந்து பேசுகிறேன் என்று பிரசங்கியார் சொல்லும் பொழுது யூதாவை எங்க தேடிக்கிட்டு இருக்காங்க? சங்கீதத்துக்கு பக்கத்துல இருக்குதோ அப்படின்னு. இதோட ரொம்ப ஸ்மார்ட்டா சொன்ன உடனே டபக்குன்னு முதல்ல அட்டவணை எடுத்து பார்க்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் நாம சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? 30-35 ஆண்டுகளாகிறது நாம சபைக்கு வந்து பாய் தேஞ்சதுதான் மிச்சம். உட்கார்ந்து பாயை தேய்ச்சிட்டு போயிடும், அவ்வளவுதான். சேர தேய்ச்சிட்டு புதுச்சேர் வாங்கி போட்டாச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் முந்துகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது பிந்துகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏதோ சர்ச்சுக்கு போறேன், சபைக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றேன் அப்படின்றதிலேயே நாம திருப்தி அடைந்து விடுகிறோம். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ தோற்றத்திலே நாம் திருப்தி அடைந்து விடுகிறவர்களா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா போதும், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணமும் திருப்தியும் இன்றைக்கு அநேகருடைய மனதிலே ஏற்பட்டு விட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பிந்திக் கொண்டிருக்கிறோமா? நாம் பிந்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் நாம் பிந்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேறு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மை முந்துகிறார்கள் என்று சொன்னார், நாம் அறிந்த நிலையில இருக்கக்கூடிய அநேகர் நம்மை விட ஆவிக்குரிய நிலைகளிலே முன்னணியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே நேரத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நாம கணக்கு கொடுத்தாக வேண்டியது இருக்கிறது. இந்த செய்தியின் துவக்கத்துல அருமையான கர்த்தருடைய சகோதரர் நம்மோடு கூட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
நம்முடைய முந்தைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? எதே சபையை குறித்ததான நிலையிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த சபையை குறித்து சொல்லுகிறார். அந்த சபை குறித்து நல்ல மேன்மையான காரியங்களை சொல்லுகிறார். நீ பொறுமையாயிருக்கிறாய், சகித்துக் கொள்ளுகிறாய், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ அங்கே பொறுக்கக்கூடாது இருக்கிறாய். இப்படி பல நிலைகளிலே எனக்காக நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நல்லதுதான். ஆகிலும் உன் பேரே எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா? நீ ஆதி அன்பை விட்டாய். துவக்கத்தில் இருந்த அந்த அனுபவம் இப்பொழுது உன்னிடத்துல இல்லை. முந்தின நீ இப்பொழுது பிந்திக் கொண்டிருக்கிறாய். நான் வைராக்கியமா தான் இருக்கிறேன், நான் கிரியை செய்கிறேனே, நான் பொறுமையா இருக்கிறேனே. அங்க அந்த எபே சபை குறித்த நிலையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ பாராட்டுகளும் நட்புணாத உதாசீனங்களும் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அந்த அன்பு, என் மேலே வைத்திருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்ததான அந்த வைராக்கியம், ஆதியில் இருந்தான அந்த தீவிரம் இன்னைக்கு உன்னிடத்துல என்ன செய்யல? இல்ல. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தெரியுமா? நம்மிடத்துல எவ்வளவுதான் நற்கிரியைகள் இருந்தாலும், நற்குணாதிசயங்கள் இருந்தாலும், ஆதி அன்புக்கு அது என்ன கிடையாதுங்க? ஈடு அல்ல. ஆதி அன்புக்கு அது ஈடு அல்லங்க. நிறைய பாராட்டுகிற காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஆகிலும் உன் பேர்ல என்ன உண்டு? இதெல்லாம் நல்லது, ஓகே, இட்ஸ் குட், பட் உன்னத்துல என்ன இருக்குது? ஒரு குறை இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த குறையை நான் கண்டுக்காம மாட்டேன் அப்படின்றது அல்ல. இது ஒரு பெரிய குறை. அதற்கு இது ஈடு அல்ல, ஈடு அல்ல. நம்முடைய நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை முந்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் பிந்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் நாம் பிந்திக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிந்துதலின் அனுபவங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகி கொண்டிருக்கிறது? வேத புத்தகத்துல பிந்திர சிலரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில இதே போன்ற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்கிறோமா என்கிறதை ஒருவேளை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் என்றால் நாமும் மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீ ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. நீ மனம் திரும்பி நீ ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறான செய்தி. இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் கூட என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆனது, என்னுடைய நிலையில நான் முந்திக் கொண்டிருக்கிறேனா, பிந்திக் கொண்டிருக்கிறேனா என்பதை நானும் சிந்தித்து பார்க்கும்படியாக தான் ஆவியானவர் இந்த நேரத்துல நம்மோடு கூட என்ன செய்கிறாருங்க? இடைபடுகிறார். வேத புத்தகத்துல சில பிந்தின மனிதர்களுடைய அவர்களுடைய காரணங்கள் என்ன என்கிறதையும் நாம் படிக்க போகிறோம். ஒன்று, ஆதியாகம புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வாக்கியம். ஆதியாகமம் 3:8. இங்கே ஒரு முதல் தம்பதிகளை நாம் பார்க்கிறோம், அல்லது முதல் மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கேட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை என்ன செய்தாங்க தெரியுமாங்க? ஒளித்துக் கொண்டார்கள் என்கிறதை நான் பார்க்கின்றோம். ஒரு விதத்துல இது ஒன்றும் அவர்களுக்கு புதிதானதல்ல என்று சொன்னால், கர்த்தர் தோட்டத்திலே உலாவி வருகிறதான இந்த அனுபவம் அவர்களுக்கு ஒன்றும் புதிதானதல்ல. பகலின் குளிர்ச்சியான வேலை என்று சொன்னால், கர்த்தர் தாம் சிருஷ்டித்த படைப்பாகிய மனிதனோடு கூட உறவாடும்படியாக அவர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அந்த தோட்டத்திலே உலாவுகிறது வழக்கம். ஏற்கனவே ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தரோடு கூட உலாவுகிற உறவாடுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்கள் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு நாள் அவர்கள் தங்களை என்ன செய்கிறாங்க தெரியுமாங்க? ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை அவர்கள் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். பகலின் குளிர்ச்சியான வேலை என்றாலே ஆதாமுக்கு தெரியும், இதோ ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக வருகிறார், நம்மோடு பேசும்படியாக அவர் வருகிறார். ஆனா இப்ப அந்த நேரத்துல ஆதாம் அங்க என்ன செய்யலங்க? இல்லை, அவர்கள் விலகினார்கள்.
தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்தார்கள் தெரியுமாங்க? ஒதுக்கி கொண்டார்கள், அங்கே ஒழித்துக் கொண்டார்கள் என்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? காரணம் என்ன? இன்னைக்கும் கூட ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆராதனைன்னு நமக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வேதாராய்ச்சி கூட்டம் இருக்கலாம், சனிக்கிழமை ஒருவேளை ஜப கூட்டம் இருக்கலாம், வெள்ளிக்கிழமை மற்ற சில கூட்டங்கள் இருக்கலாம், வேறு கிழமைகளிலே சில ஊழியர்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நாம் ஏற்கனவே வழக்கமாய் செய்து கொண்டு வந்தவர்கள் தான். இதெல்லாம் இந்த நாளிலே இந்த கூட்டங்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நாம வருவோமா? கர்த்தர் கரெக்டா ஏற்கனவே தீர்மானிச்சுட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தெல்லாம் தீர்மானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை வேதாராய்ச்சி கூட்டம், வெள்ளிக்கிழமை ஜப கூட்டம், சனிக்கிழமை ஊழியம், புதன்கிழமை சகோதரிகள் கூடுகை, அப்படிலாம் நாம தீர்மானிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நாம என்ன செய்யறோங்க? தீர்மானிக்கிறோம். ஆனா இப்ப ஒரு காலத்துல அதையெல்லாம் பங்கு பெற்றதான நாம இப்ப அந்த கூட்டங்களில் பங்கு பெறுவதா இருக்கிறோமா? கர்த்தர் அவருடைய நேரத்துல கரெக்டா என்ன செஞ்சாருங்க? பகலின் குளிர்ச்சியான வேலையில அந்த டைம் கர்த்தர் குறிச்சிருந்தாரு. ஆதாமோடு ஏவாளோடு உறவாடும்படியாக தோட்டத்துக்கு வரும்படியாக அவர் கரெக்டா வந்துட்டாரு. ஆனா முந்தினவர்களாக இவர்கள் இப்பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமாங்க? பிந்தி போனவர்களாய் மாறி போனார்கள். காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் அவர்களை தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்ததுங்க? விளக்கினது. அவர்களை பாவம் தேவ சமூகத்தை விட்டு விலக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதவனுக்கு விலக்குகிறதான காரியங்கள் என்ன? இன்னைக்கு செல்போனை எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா போய்கிட்டே இருக்கு. நேரம் போறதே நமக்கு என்ன செய்யறது புரியல. ஆனா ஜபக்கூட்டம் அப்படின்னா எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அப்படின்னு நேரத்தை பார்க்கக்கூடியவர்களாக நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு வந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கிறது என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனோடு வாழ்ந்ததான அந்த வாழ்விலே பிந்தி போனவர்களாக, நல்லா கவனிங்க, முதல்ல ஆதாமி ஏவாளையும் தேவன் தோட்டத்தை உருவாக்கி வைத்து விட்டு அவர்களோடு உலாவின கர்த்தர் மறுபடியும் உலாவு வரும்போது எப்ப ஆண்டவர் வருவாரு அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மைதானே? உண்மைதானே? ஆதாமுக்கும் தெரியும், ஏவாளுக்கும் தெரியும், நம்மை உண்டாக்கின ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அந்த பூமியில வேற யாருமே கிடையாது. அவர்கள் பேசுகிறதற்கும் பழகுறதற்கும் அவர்களுடைய காரியங்களை கேட்கிறதற்கும் அவர்கள் மேல அக்கறையாய் இருக்கிறதற்கும் அவர்களை அரவணைக்கிறதற்கும் ஆலோசனை சொல்லுகிறதற்கும் யாருமே கிடையாது. ஆகவே கர்த்தர் எப்ப வருவாரு, அந்த பகலின் குளிர்ச்சியான வேலை எப்ப வரும் அப்படின்றதுல ஆவலாய் இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால அவர்கள் அந்த நேரம் வந்த பொழுதும் கூட, ஆண்டவர் வந்த பொழுதும் கூட அவங்க அங்க என்ன செய்யலங்க? வரல. ஒரு நேரத்துல வாஞ்சையா இருந்தவர்கள், வைராக்கியமா இருந்தவர்கள், தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்கிறதான தாகம் உள்ளவர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நாம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இதே ஆதாமுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தேவனோடு வாழ்ந்த வாழ்வை தொலைத்த ஆதாம் அங்கே அவன் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களிலே அவன் கண்டதான ஒரு காட்சி அங்கு நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா? வாசிக்கிறோம் 5:21. இங்கே ஏனோக்கு என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஒரு மனுஷன் தான். யார் தெரியுமாங்க? ஏனோக்கு. அவனை பற்றி அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். அவனுடைய 65 வயதுக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். யார் தெரியுமா? இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கு யார் தெரியுமா? ஆதாமின் வம்சத்துல வந்தவன் தான். ஆதாமின் வம்சத்துல 7ஆம் தலைமுறையில வந்த ஒரு மனுஷன். ஆதாம் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருந்தான் தெரியுமா? 930 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான்.
930 ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தார் என்றால் அதை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ஆதாம் மரித்ததற்கு பின்பு 57 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தவன் யார் தெரியுமா? இந்த ஏனோக்கு. அதன் பின்பு அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த ஏனோக்கை குறித்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? ஆதாம் தன் கண் காண ஒரு மனுஷனை இங்கே பார்க்கிறார். இவருடைய சந்ததியில வந்த 7ஆம் தலைமுறையான, அது என்ன கொள்ளு பேரா எள்ளு பேரா நமக்கு தெரியலங்க, அந்த நிலையில 7ஆம் தலைமுறையிலே வந்ததான இந்த ஏனோக்கை பார்க்கும் பொழுது ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா அவன் 65வது வயதிலே மெத்துசலாவை அவன் பெற்றான். அதன் பின்பு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அங்கே அவன் தேவனோடு கூட என்ன செய்தாங்க, சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்பதை பார்க்கிறோம். நீங்க சரியா கணக்கீடு பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆதாமும் ஏனோக்கும் கூட கிட்டத்தட்ட 308 ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். அப்படின்னா ஒரே காலகட்டத்துல இருந்தாங்க. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துல பூமி அங்கே அழிக்கப்படல, பகுக்கப்படல, அதனால எல்லாமே ஒரே இடத்துல தான் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆகவே தன் கண் காண ஆதாம் இங்கே பார்க்கிறான். யாரை பார்க்கிறான் தெரியுமா? தன்னுடைய சந்ததியில பின்னால வந்ததான ஒருத்தரை பார்க்கிறான். அவன் இவனை விட என்ன செய்யறான் தெரியுமாங்க, முன்னால போய்கிட்டு இருக்கான். எவ்வளவு நாள்? 300 ஆண்டுகள். ஆதாம் படைக்கப்பட்ட பின்பு எப்ப பாவம் செய்து அவர்கள் ஏதனை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனா இங்கே இவன் கண் காண முந்தினவனாகிய இவன் பிந்தி போன பொழுது இவனுக்கு பின்னாலே வந்ததான இந்த ஏனோக்கோ இவனை விட முந்தி தேவனோடு உறவாடுகிற 300 ஆண்டுகள் உறவாடுகிற ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு அவன் வாழ்கிறது யாரு பார்க்கிறார்? அப்ப ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு கிடைத்த சாக்கியங்கள் ஒன்று யாருக்கு இல்லைங்க, ஏனோக்கு இல்லை. ஆதாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய கரத்தின் கிரியையா இருந்தவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் அவ்வளவு மிகப்பெரியதான சாக்கியங்களை எல்லாம் பெற்றவன். அவன் தேவனை விட்டு தூரம் போனவனாக, வழிவிலகி போனவனாக, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனவனாக இருந்தான். ஆனா அவனுக்கு பின்னால வந்ததான ஏனோக்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் இவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே வாழ்ந்து பின்னால் அவன் என்ன செய்யப்படான் தெரியுமாங்க, எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்கிறதை நான் பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியம்! இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு முறை ஒரு சகோதரனை பார்த்து, பிரதர் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி போகுது அப்படின்னு கேட்ட பொழுது அவர் எப்படி சொன்னார், பிரதர் என்ன பிரதர், முன்னாலெல்லாம் என்னது அங்கங்க ஊழியத்துக்கு போவோம், காரியம்லாம் செய்வோம், இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைக்குட்டி ஆகி போச்சு, இப்பெல்லாம் சபைக்கோ கூட்டத்துக்குலாம் ஒன்றும் போக முடியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முன்னால தனிக்கட்டையா இருந்தேன், அதனால ஒய்மை ஊழியத்துக்கு போனேன், அந்த ஊழியத்துக்கு போனேன், இதுக்கெல்லாம் போனேன், அதுக்கெல்லாம் போனேன், எல்லாம் செஞ்சேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னது பிள்ளைக்குட்டி ஆயிடுச்சு, பிள்ளைக்குட்டி ஆனதுக்கு அப்புறம் எல்லா கூட்டத்துக்கு போக முடியல பிரதர், ஞாயிற்றுக்கிழமை போறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுகிற நபர்களை இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நம்முடைய நிலை இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்கிறதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். பகலிலே தேவ சத்தத்தை கேட்ட ஒருத்தன் இப்ப என்ன செய்யப்பட்டான் தெரியுமாங்க, துரத்தப்பட்டவனாய் தூரம் போனவனாய் மாறி போனான். ஆனால் அவன் கண் காண வேறொருவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்முடைய ஆரம்பகால வாழ்வை கெடுத்தது யார்? தேவனோடு உள்ளதான நம்முடைய துவக்க காலத்தில் இருந்த அந்த உறவு. நான் ஓபனா கேட்கிறேன், இது ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல, நமக்கு கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இதுக்கு இந்த ராத்திரி பொழுதுல நாம் பதில் சொல்ல நானும் நீங்களும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனோடு உள்ளதான அந்த உறவிலே நாம முந்திக் கொண்டிருக்கிறோமா, பிந்திக் கொண்டிருக்கிறோமா? நாம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை எழுதுகிறார். அதனுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கின்றோம். கலாத்தியர் 3:1 நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வாக்கியம். கலாத்தியர், நீங்கள் நன்றாய் ஓடுகிறீர்களே,
ஓ, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை தடை செய்தவன் யார்? உங்களை மயக்கினது எது? உங்களை தடை செய்தது எது? இதே கேள்வியைதான் இந்த மாலை பொழுதிலும் கர்த்தர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கிறார். நாம் நன்றாய் கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தோம், நன்றாய் ஓடினவர்களாய் இருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட நிலையில ஓடினதான நம்மை மயக்கினது யார்? மயக்கினது எது? தடை செய்தது யார்? தடை செய்தது எது? இன்னைக்கு ஆண்டவரோடு உள்ளதான நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அதுதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஓடுறவங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டவங்க உண்மைதான். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்? இப்ப நாம முன்னணியில் இருக்கிறோமா அல்லது முந்தினவர்களாகிய நாம பிந்தி போய் கொண்டிருக்கிறோமா? நமக்கு பின்னால வந்த எத்தனையோ நம்மையெல்லாம் தாண்டி முன்னணியில போய்கொண்டு ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்டு ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு, ஏன் நம்மளதான் ஒருவர் அவங்களே கூட ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனா இப்ப நாம எங்க நிக்கிறோம்? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சகோதரியை பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த சகோதரி நடத்தினதான சண்டே ஸ்கூல்ல தான் இந்த ஊழியக்காரர் என்ன செய்யப்பட்டாரு, ரட்சிக்கப்பட்டார். உடனே அவங்கள அந்த வழியில பார்த்த பொழுது ஓடோடி போய், அக்கா ஸ்தோத்திரம், எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அன்போட விசாரிச்சார். நல்லா இருக்கிறேன் தம்பி. அக்கா இப்ப எப்படிக்கா, எங்க சண்டே ஸ்கூல் நடத்துறீங்க, எங்க உங்க ஊழியம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் அந்த காலம் தம்பி, இப்பெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு என்ன செய்யல, ஊழியம்லாம் இல்ல தம்பி. அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப அந்த ஊழியம்லாம் இல்ல. சரிங்கக்கா, நீங்க இப்ப எங்கக்கா சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கீங்க? நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தீங்க, இடையில நம்மளாம் ஒன்னாதான் சர்ச்சுக்கு போட்டு போயிருந்தோம், அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் உங்களை பார்க்க முடியலையே, இப்ப நீங்க எங்கக்கா சர்ச்சுக்கு போறீங்க? இப்ப சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றும் போக முடியல தம்பி, சாயங்காலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு எப்பயாவது நேரம் கிடைச்சா நான் போயிட்டு வருவேன். எப்படி தம்பி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், நீ இப்ப ஆண்டவருக்காக ஊழிய செய்யற எல்லாம் பாக்குற, ஆனா அக்காவுக்காக என்ன செய், ஜெபம் பண்ணிக்கும். இந்த அக்காவுடைய நிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த அக்காவுடைய இடத்துல நீங்களும் நானும் சில நேரங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஓடினோம், ஆண்டவருக்காக ஓடி உழைத்ததான காரியங்களை மலரும் நினைவுகளாக இப்ப நினைச்சு திருப்திப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல ஒய்எம்இ ஊழியன்னா காலையில வேலை கிளம்புதுன்னா மொத்த ஆளா நான் தான் நிப்பேன். ஆனா இப்ப சபையில் நடக்கிறதான கூட்டங்கள் ஊழியங்கள்ல நம்மளை பார்க்க முடியுதா? என்னப்பா அது அந்த காலம்ப்பா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி ஊழியம் செஞ்சோமா, அந்த காலத்துல ஊழியம் செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல செய்ததையே இன்றைக்கே நினைத்து நினைத்து அதிலே புலங்காகிதம் அடைகிறதல்ல, இன்றைக்கு முந்தினோர்களாகிய நாம இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? தேவனோடு கூட முதலாய் உறவாடின உலாவின மனுஷன் தேவனை விட்டு என்ன செஞ்சான் தெரியுமாங்க? தூரம் போயிருக்கிறான். ஆனா அவன் கண்களுக்கு முன்பதாக அவனுடைய சந்ததியில வந்த ஒருத்தன் அவனை விட மேன்மையாய், நல்லா கவனிங்க, அவனை விட மேன்மையாய் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட என்ன செய்தா தெரியுமாங்க? சஞ்சரித்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொன்னால் எத்தனை ஆச்சரியம்! ஒருவேளை அந்த ஆதாமுடைய இடத்துல இன்றைக்கு நாம நின்று கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நிலை என்ன? நம்மை மயக்கினது எது? பணமா, வேலையா, உலக இன்பங்களா? இன்றைக்கு நவ நாகரீகத்துல வளர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடியதான ஒரு உலகத்துலதான் நாம இருக்கிறோம். சில காரியங்கள் நாமும் என்ன செய்ய முடியாதுங்க, தவிர்க்க முடியாது. ஆனா அநேக நேரங்கள்ல தவிர்க்க முடியாது என்கிறதான அநேக காரியங்களுக்கு நாமே அடிமைப்பட்டவர்களா என்ன செய்கிறோங்க, மாறி போனவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடியதான உலக பலவிதமான பொழுதுபோக்கு அம்சங்கள், இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி கூட குழம்பு வைக்கணும் அப்படின்னா என்னது, யூடியூப் பார்த்தா குழம்பு வைக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
கை வைத்தியம் சொல்லக்கூடிய பாட்டி கூட இப்ப ஏதாவது குழம்பு வைக்கணும்னா அது யூடியூப் பார்த்து புதுசா அப்படியே அதுலயே நாம் என்ன செஞ்சோம் தெரியுமாங்க, ஊறி போய்விட்டோம். இன்றைக்கு நம்மை மயக்கினது என்ன? நம்மை மயக்கினது யார்? நம்மை மயக்கினது யார்? நம்முடைய நிலையை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் மறுபடியும் பழைய நிலையிலே உம்மோடு கூட உறவாட நான் விரும்புகிறேன். பிந்தினோராகிய அநேகர் என்னைக்கு தாண்டி முந்திக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முந்தினோராகிய நான் உம்மோடு உடனான உறவிலே நான் பிந்தி இருக்கிறேன். என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே. மறுபடியும் நான் எழுந்து என்னுடைய பழைய நிலையிலே உம்மோடு உள்ளதான உறவிலே உம்மண்டையிலே நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்வீரா என்று நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாய் நமக்கு உதவுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாய் நமக்கு உதவுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மாத்திரமல்ல, இரண்டாவதாக ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியத்திலே வாசிப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 2:11 பின்பு எல்கானா ராமாவிலே தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இங்கே 2 நபர்களை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இந்த 2ஆம் அத்தியாயம், ஒன்று ஆசாரியனாகிய ஏலி, இரண்டாவதாக ஒரு பிள்ளையாண்டானாகிய சாமுவேல். 2 நபர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுல முந்தினவனாய் இருக்கக்கூடியதான ஆசாரியனாகிய ஏலியை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், சீலோவிலே அன்றைக்கு இருந்ததான ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்த ஒருத்தன். ஒரு ஆசாரியனுடைய 3 அனுபவம் என்ன அப்படின்னா, ஒன்று அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருப்பான். ஒன்று அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருப்பான். 2 கர்த்தரை சந்திக்கிறவனாக இருப்பான். சந்நிதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தரை என்ன செய்வாங்க, சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவனாகவும் இருப்பான். கர்த்தர் அவனோடு பேசுவார், அவன் கர்த்தரிடத்துல பேசுவான். இப்படிப்பட்டதான நிலையிலே கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒன்று சத்தம் கேட்கிற அனுபவம், இரண்டாவதாக அங்கே சந்திக்கின்ற அனுபவம், மூன்றாவதாக சஞ்சரிக்கின்ற அனுபவம். இது அந்த நாட்களிலே ஆசாரியருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இருந்த ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தவன் தான் யார் தெரியுமாங்க? ஏலி. ஆனால் அந்த நிலையிலே இருந்ததான அந்த ஏலி இப்பொழுது எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பின்தங்கி போன ஒருவனாக மாறி போயிருக்கிறான். 3ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 3:10 அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் என்றான். இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது யார் தெரியுமா? யார் கேட்கிறார்? சாமுவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு அங்கே தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்துகிறார். அங்கே கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக, ராஜாக்களை அபிஷேகிக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக பின்னாலே சாமுவேல் அங்கே என்ன செய்கிறாருங்க? எழும்புகிறார். ஆனா முன்னால நின்ன ஆசாரியனாகிய ஏலியுடைய நிலை என்ன தெரியுமா? அவன் தான் இவன் பிறக்கிறதற்கு முன்னாலே அங்க ஆசாரியனா இருந்தவன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அங்கே அன்னாள் ஜெபம் பண்ணின பொழுது அவளை குறித்ததான காரியங்களை கேட்டு அவளை அதன் பின்பதாக ஆசீர்வதித்து அனுப்பின ஒரு மனுஷன். ஆனா இப்ப அவனுடைய நிலையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய நிலை எப்படி இருக்குது? இங்கே 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த அந்த வசனத்துல கர்த்தர் சாமுவேலுக்கு தரிசனமாகி காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த ஏலி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா தானே? சின்ன வயசுல இருந்தே நாம கேட்டிருக்கோம்ல, எத்தனை வருஷமா கேட்டிருக்கோம், இதுல எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். ஆனா கேட்டுட்டு அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் கர்த்தர் அவனோட பேசுறதுக்கு அப்புறம் இவன் போய் கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்? ஆசாரியன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டியவன், கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டியவன், கர்த்தருடைய சந்நிதியை தரிசிக்க வேண்டியவன், கர்த்தரோட உறவாட வேண்டியவன். அவன் இப்ப யார்கிட்ட போய் கேட்கிறான் தெரியுமா? சாமுவேல்கிட்ட கேட்கிறான். கர்த்தர் என்னப்பா சொன்னாரு? மறைக்காம எனக்கு அதை என்ன செய் சொல்லு. கர்த்தர் என்ன சொன்னாரு? மறைக்காம அதை எனக்கு சொல்லு என்று அங்கே சொல்லுகிறதான ஒரு நிலை, எத்தனை பரிதவிக்கப்படத்தக்கதான ஒரு அனுபவம்.
காரணம் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்க அப்படின்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவர் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவரிடத்துல வந்து ஜனங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக வைக்கப்பட்டவன் யாரு? இந்த ஏலி. நான் சொல்றது புரியுதா? ஜனங்களுக்கே காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் வைக்கப்பட்டவன் ஏலி. ஆனா அவனுக்கே ஒரு காரியத்தை இப்ப வெளிப்படுத்துறதுக்காக வேறொரு மனுஷன் என்ன செய்ய வேண்டியிருந்ததுங்க? வர வேண்டி இருந்தது. காரணம் தெரியுமா? அப்பவே கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடாதபடிக்கு அவனுடைய செவிகள் என்ன செய்யப்படுதுங்க? அடைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய செவிகள் அடைக்கப்பட்டதாக இருந்தது. தேவன் பேசுவதை அவன் கேட்கக்கூடாதவனாக இருந்தான். அதனால கர்த்தர் அப்பொழுதே எச்சரித்தார். ஒரே மனுஷனை கொண்டு அவனோடு பேசினார். ஆனால் அவன் கேட்கக்கூடாதவனா இருந்த பொழுது இப்ப கடைசியில சாமுவேலுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருங்க? ஏலியின் விஷயங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படுத்துறார். அவனுடைய குடும்பத்துக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. இப்ப இந்த ஏலி புரோகிதன், ஏலி ஆசாரியன் என்ன செய்யறது தெரியுமாங்க? சாமுவேலிடத்துல வந்து கேட்கிறான், கர்த்தர் என்னப்பா சொன்னாரு? ஒண்ணும் மறைக்காம எனக்கு என்ன செய் சொல்லு. ஏன்னா கர்த்தர் ஏலி இடத்துல பேசி ஏராளமான நாட்கள் ஆகிவிட்டது. ஒன்னு கேக்குறேன், கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசி எத்தனை நாட்கள் ஆனது? கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்டு தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆனது? நான் சொல்றதுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை வாசிக்கிறதன் மூலமாய். உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த சந்தர்ப்பத்துல நாம பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எத்தனை கோடு போட்டுக்கோம் தெரியுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து முதல்ல வயலத்தை வாசிக்க ஆரம்பித்த சந்தர்ப்பத்துல எத்தனை கோடுகள் போட்டிருக்கோம் தெரியுமா? ஏன்னா நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோட என்ன செய்வாருங்க? பேசுவார். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா கலர் கலரா பேனாலாம் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம தானே வாக்கு தத்துவத்துக்கு ஒரு கலரு, ஆண்டவரை பத்தியதான வெளிப்பாட்டுக்கு ஒரு கலரு, கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு ஒரு கலரு, அப்படின்னு கலர் கலரா கோடு போட்டோம். ஆனா இப்ப எத்தனை கோடு போட்டுருக்கோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பைபிள் படிக்கிறோமா? முதல்ல எனக்கு தெரிந்து நான் தைரியமாவே சொல்றேன், இன்னைக்கு சபையில் உள்ளதான் அநேக விசுவாசிகள் வேத புத்தகத்தை வாசிக்கிறது இல்லை. சபையில வந்து அப்பம் விட்டு கொடுக்கக்கூடிய சகோதரன் கூட வேதத்தை வாசிக்கிறது இல்லைங்க. எத்தனையோ சபைகள்ல இருக்கிறாங்க, நான் இங்கே சொல்லல, மன்னித்துக் கொள்ளுங்க. நான் அறிந்த நிலையில தியானம் எடுக்கணும்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்து பைபிளை அங்கிட்டும் இங்கிட்டும் கிழிச்சு மறிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இடைநாள்ல உட்கார்ந்து வாசித்திருப்போம் அப்படின்னா கர்த்தர் நம்மோட என்ன செய்வாருங்க? பேசுவார். கண்டிப்பா பேசி இருப்பாரு. அல்லது இதற்காக ஒரு நாளை, ஒரு வேலையை நியமித்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு சிந்தையை கொடுக்கும்படியாக, செய்திகளை கொடுக்கும்படியாக உட்கார்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா நாம் ஆயத்தப்படுத்தி என்ன செய்ய முடியுங்க? வர முடியும். ஆனா இங்க வந்து உட்கார்ந்துட்டு 103ஆம் சங்கீதம் வாசிப்போமா? இல்லையே, 2 வாரத்துக்கு முன்னாடி அதான வாசித்தோம். 148 வாசிப்போமா? 145 வாசிப்போமா? அப்படின்னு இங்க வந்து அதே சங்கீதம் தான். சரி, அந்த சங்கீதத்தை தான் வாசிக்கிறோமே, வாசித்து அதுல இருந்து ஏதாவது கர்த்தரை ஆராதிக்கிறது புரியுதான சிந்தனை சொல்றோமா? எழுந்து வாசிட்டு அல்லது மாறி மாறி சங்கீதத்தை வாசிக்க வச்சுட்டு கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு சும்மா எழுந்து நின்று ஏதோ ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமென்னு சொல்றதுக்காகவா? அது யார் வேண்டுமானாலும் செய்வாங்களே. நான் கேட்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆனது? முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் இன்னைக்கு முந்தினோராயும். ஆனா அதே நேரத்துல புதுசா சில மாதங்களுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு வந்த தம்பி, ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்ததான ஒருத்தன், அவங்க எழுந்து தியானம் கொடுக்கறாங்க. ஆனா நாம சொல்றோம், நாங்கெல்லாம் டிடி ப்ரௌன் காலத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவோம்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹாலிபர்ட் சிலர்லாம் பாத்தீங்கன்னா நோவிஸ் குரூஸ் எல்லாம் எங்க அங்க அப்படியே அங்க போயிருவாங்க, அருளப்பர் காலத்துல இருந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம்? எப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம்? தேவன் நம்மோடு கூட பேசி தேவ சத்தம் கேட்டு எவ்வளவு நாட்கள் ஆனது, எவ்வளவு நாட்கள் ஆனது. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இங்கே சத்தம் கேட்கல. ஏலியுடைய காதுகள் என்ன செய்தது? மந்தமாகி போனது, மந்தமாகி போனது. ஆண்டவர் பேசுகிறார் என்ற உணர்வு இந்த நாட்கள் நமக்கு இல்லை. நான் கேட்கிறேன், நாம வேலை பார்க்கிற இதுல நம்மள அநேகர் இங்க வேலை பார்த்தவர்கள் இருக்கிறீங்க, வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறீங்க. நம்ம பல வருஷங்களாய் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கிறோம். ஆனா நமக்கு பின்னால நமக்கு கீழே வந்து சேர்ந்தவன் இன்னைக்கு நமக்கு மேல ப்ரமோஷன் ஆகி போய் நம்ம விட அதிகமான சம்பளம் வாங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? சூப்பர், அப்படியா? நமக்கு ஒரு வைராக்கியம் வராது? என்னடா நாம பார்த்து நமக்கு கீழே வந்த ஆளு இப்ப நமக்கு மேல முன்னால போறானே, நாமளும் எப்படியாவது ப்ரமோஷன் வாங்கணும், நாமளும் எப்படியாவது இன்கிரிமெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்கு எதையாவது செய்கிறதற்கு முயற்சிக்கிறோமே. நான் கேட்கிறேன், உலக பிரகாரமான நிலையில நம்மை முந்தி போகிறவர்களை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அந்த உணர்வு கூட ஆவிக்குரிய நிலையில இன்னைக்கு நமக்கு இருக்குதா? ஆவிக்குரிய நிலையில இன்னைக்கு வைராக்கியம் குறைந்து போன ஒரு அனுபவமாய் மாறி போனது. ஆண்டவரிடத்துல சொல்லுவோமே, ஆண்டவரே நான் மறுபடியும் எழுந்திருக்க விரும்புகிறேன், உம்மோடு கூட உறவாடுகிற அனுபவத்துல என்னை புதுப்பியும் ஆண்டவரே. இரண்டாவதாக, ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கிறதுல, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதுல ஆண்டவரே நீர் என்னோடு கூட இடைபடும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும், உம்முடைய சத்தம் என்னுடைய செவிகளில கேட்கிறதற்கு நீர் உதவி செய்யும். ஏலியுடைய கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்களும் என்ன செய்யுதுங்க? இருண்டு போனது. விஷன் இல்ல, கர்த்தருடைய சத்தமும் இல்ல, கர்த்தருடைய தரிசனமும் இல்ல. என்னாச்சு தெரியுமா? அங்க ஒரு வார்த்தை வருது, இக்கபோத். அப்படிதானே? அந்த 1 சாமுவேல் புத்தகத்துல வருகிற ஒரு வார்த்தை இக்கபோத். இக்கபோத் என்ன தெரியுமாங்க? கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிட்டு, இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை கடந்து போயிட்டு. ஆனா அங்க ஆலயம் இருந்துச்சு, ஆராதனை இருந்துச்சு, பலி இருந்துச்சு, காணிக்கை இருந்துச்சு, பொருத்தனை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, ஜப கூட்டம் இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இக்கபோ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாத சபைகள், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாத பிரசங்க மேடை, அது ஒரு இக்கபோ. ஆனா எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே நடந்துருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அங்க என்ன செய்யலங்க? அபூர்வமா இருந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் அவருடைய சமூகத்துல போகும்போதெல்லாம் நம்மோட பேசுறதுக்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களோடு என்னோடு இடைபெற்றிருப்பார் என்றார், ஆண்டவரே என்னை மறுபடியும் புதுப்பியும் ஆண்டவரே. முந்தினோரான நிலையில இருந்த நான் இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உம்மோடு உறவாடுகிற அனுபவத்திலே, உங்களுடைய வார்த்தையை வாசிக்கிற அனுபவத்திலே, உங்களுடைய சத்தம் கேட்கிற அனுபவத்திலே நான் பிந்தி இருக்கிறேன். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவரிடத்துல கேட்போம் என்றால் நிச்சயமாய் நம்மை அவர் உயிர்ப்பிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார், உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விதத்துல கர்த்தருடைய வார்த்தையை அல்லது கர்த்தருடைய காரியங்களை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களும் செவிகளும் இருளடைந்து போகும் என்று சொன்னார். அது ஒரு செத்த நிலைக்கு சமமான ஒன்று. இந்த ஏலியனுடைய நிலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவனுக்கு என்னது? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் முடியல, கர்த்தருடைய காரியங்களை தரிசிக்கவும் முடியல. கண்கள் இருளடைந்து போனது. 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வாக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய காதும் மந்தமாகி போனது. விளைவு என்ன தெரியுமா? அவன் பிள்ளைகள் செத்து போனாங்கன்ற செய்தி வந்த பொழுதும் கூட அவன் செயலற்ற ஒருவனாக தான் என்ன செய்தான் தெரியுமாங்க? இருந்தான். ஒரு செத்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு,
ஆகவே நாம் நம்மை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாய் நம்முடைய வேத வாசிப்பின் அனுபவத்துல, கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்துல, நம்முடைய வைராக்கியத்துல நாம் குறைந்து போயிருப்போம் என்றால், ஆண்டவரே என்னை ஒரு செயல்படுகிற ஒரு விசுவாசியாய், இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஐடியல் விசுவாசி அதானா ஒரு சிலையை போல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு செயல்படுகிற ஒரு அனுபவம் இல்லை. ஆவியான சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், செத்த சபை என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். நீ உயிருள்ளவன் என்று பெயர் வென்றிருந்தும் நீ எப்படி இருக்கிற? செத்து போன ஒரு நிலை. இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குது? நாம் அறிந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில ரட்சிக்கப்பட்டு வந்ததான எத்தனையோ நபர்கள், ஒருவேளை அவர்கள் உபதேசங்கள் வித்தியாசமா இருக்கலாம், அவர்கள் வசனத்தை புரிந்து கொண்ட அனுபவம், அவருடைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், முன்னணியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வைராக்கியம், அவருடைய வாஞ்சை, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னால எங்க வீட்டுக்கு எய்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்தார். அவரு நல்ல படித்த ஒரு மனிதர் தான். ஒரு இந்து பின்னணியத்திலிருந்து ஆண்டவரை அறிந்து கொண்டவர். அவர் எங்களோட உட்கார்ந்து சில காரியங்கள் பேச ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்க பேசணும். 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசணும். அவர் வேறொரு உபதேசத்தால் ஈர்க்கப்பட்டு அதுல கொஞ்சம் குழம்பி போயிருந்தார். ஆனா அவர் குழம்பி போயிருந்தார் என்றாலும் வசனத்தை எந்தெந்த இடத்துல எந்தெந்த வசனம் இருக்குது அப்படின்னு மனப்பாடமா சொல்றாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆச்சரியன்றதை விட அவமானமா இருந்துச்சு. நான் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனா அவர் ஒரு வேலை செய்யக்கூடியதான ஒரு மனுஷன். ஆனா வசனத்தை இருப்பிடம் தொடங்கி கரெக்டா அந்தந்த வசனங்களை அவர் என்ன செய்யறாருங்க, அவர் அறிந்து கொண்டு அந்த உபதேசத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அந்த வசனங்களை அவர் அப்படியே பார்க்காம எடுத்து கடன்னு சொல்றாரு. ஆனா எத்தனையோ வருடங்களாய் சபையில் இருக்கிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே உம்மோடுதான் உறவிலே உம்முடைய வேதத்தை நான் வாசிக்கவும் நேசிக்கவும் அதை சுவாசிக்கவும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். 3வது ஒரு நபரை குறித்து மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு விதத்துல சிலுவை என்று சொன்னால் அதற்காக சிலுவை அணிந்து கொண்டோ அல்லது சிலுவையை சுமந்து கொண்டோ வருவதை பற்றி ஆண்டவர் என்ன செய்யலங்க, சொல்லல. ஆனா ஆண்டவர் பாடுகளின் அனுபவத்தை அவரோடு கூட சகிக்கும்படியாக அவர் என்ன செய்யறாருங்க, அழைக்கிறார். அதுதான் சிலுவையின் ரூபத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். அங்கே மத்திய 10:38 கூட நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. நீங்க நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்காக சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு வருகிற அனுபவம் அல்ல. ஆனா சீஷரிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னன்னா, பாடுகளிலும் ஆண்டவரை என்ன செய்யணும், பின்பற்றி வரணும் அப்படின்றதான் ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தது ஒரு சீஷத்துவத்தினுடைய அடையாளம். ஆனா ரியல்ல நடந்த அனுபவத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவை கைது செய்தார்கள். கைது செய்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் அவர் விட்டு என்ன செய்தாங்க, ஓடி போனார்கள் என்கிறதை நான் பார்க்கின்றோம். மத்திய 26:56 26:56 சீஷர்கள் எல்லாரும் அவர் விட்டு என்ன செய்தாங்க, ஓடி போனார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். இறுதியிலே அவர் சிலுவையில அடிக்கப்படும்படியாக அவர் என்ன செய்கிறாருங்க, கொண்டு போகப்படுகிறார். நடந்தது தெரியுமா? அவரை சிலுவை சுமக்கும்படியாக அவரை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அவரை என்ன செய்தார்கள், சுமக்கும்படியாக கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது அங்கே அந்த வழியாய் ஒரு மனிதன் வந்தான். யார் தெரியுமா?
மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மார்க்கு 15:21 நாம் வாசிக்கிறோம். இங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிறதான ஒரு மனுஷன், இவன் ஒரு கருப்பின வியாபாரி என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அதுக்குள்ள நான் ரொம்ப உள்ள போக விரும்பல. ஆனா அவன் அங்கே வருகிறான். ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தான கருப்பின வியாபாரியா இருக்கக்கூடியதான ஒருத்தன் அங்க வர்றான். ஆனா வந்த அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? சிலுவையை சற்று நேரம் கிறிஸ்துவுக்கு பதிலாய் அங்கே சுமந்து வருகிற ஒரு பாக்கியம் அவனுக்கு என்ன செஞ்சுச்சுங்க? கிடைச்சிச்சு. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படின்னா யதார்த்தமான சிலுவை அப்படின்ற நிலையில பாடுகளிலே தனியும் என்ன செய்யணும்? பின்பற்றணும். இவங்கள ஓடி போனாங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவன் ஒரு ஆண்டவரை எதையாவது ஒருத்தன் தான், வேற ஒரு நிலையில இருந்தவன் தான். ஆனா யூதர்கள் அந்த கருப்பினத்தவனாகி அவனை அவமானப்படுத்தும்படியாகவும் அவனை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி இந்த சிலுவை என்ன செய்தாங்க? சுமக்க வைத்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? அவனை குறித்து வேத புத்தகம் அங்கே அடையாளப்படுத்துகிறது. மார்க் எழுதும் பொழுது சொல்கிறார், அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் என்று சொல்லி. இந்த சிலுவை இந்த சீமோன் என்கிறதான மனிதன், சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற மனிதன் அவன் சுமந்து கொண்டு போனான். போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாச்சுங்க. காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் கூட ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு பக்கத்துல என்ன செய்யல? இல்ல. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனா எவனோ ஒருவன் திடீரென்று அங்கே வருகிறான். வந்த அவனை பலவந்தம் பண்ணுகிறார்கள். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அவன் ஆண்டவரை அறிகிறான், ஆண்டவரை அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வேற சரித்திரம் சொல்கிறது, அவன் நிமித்தமாய் அவனுடைய பட்டணத்துல என்ன செய்யறதுங்க? சபை உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு நிருபம் எழுதும் பொழுது அவர் இவ்விதமாய் எழுதுகிறார், அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தாகியாகிய என்னுடைய தாய் அப்படின்னு அங்க சொல்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த சிரேனே ஊர் சீமோனுடைய மனைவியை குறித்து சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னுடைய தாய் என்று சொன்னால் இந்த அலெக்சாந்தர் ரூப்பும் பின்னாட்களே சபைக்கு மிக பிரபலமுள்ளவர்களாக, சபையில மிகவும் பிரயோஜனமுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் இவர் சொன்னாரு அந்த தாய் அப்படின்னு. ஆனா காவலிலும் சாவிலும் உன்னை பின்பற்றி வருவேன்னு சொன்னதான இந்த சீஷருடைய நிலையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் எல்லாம் ஓடி ஒளிகிறவர்களாக மாறி போனார்கள். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர் நிமித்தமாய் வருகிற பாடுகளை உபத்திரவங்களை சகிக்கிறதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அதுவும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமா மாறி போச்சு. கிறிஸ்தவமே ஒரு வித்தியாசமான ஒரு நிலைக்குள்ள மாறி போச்சு. என்ன பிரதர், சர்ச்சுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, எங்க பிரதர் அப்பப்ப போவோம், இல்லைன்னா ஆன்லைன் சர்வீஸ் தான் பிரதர். என்னது ஆன்லைன் சர்வீஸ்? இன்னைக்கு அதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உபகரணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த நெருக்கடி காலகட்ட சந்தர்ப்பங்கள்ல ஜூம் மூலமாக ஆராதிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் காரியங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா இப்ப கொரோனா எல்லாம் மாறி போச்சு. ஆனா இப்பவும் அதை பிடித்து கொண்டு அதுல உட்கார்ந்து கொண்டு அதுல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யுதுங்க? இருக்கிறாங்க. நான் அவர்களை குறை சொல்லல. அதன் மூலமாய் எனது பயனடையக்கூடிய அனைவரும் இருக்கிறாங்க. நான் ஒரு சந்தர்ப்பங்கள்ல அந்த கூட்டங்கள்ல பேசுகிறதும் உண்டு, பயனடைகிறதும் உண்டு. நான் அதை குறைத்து சொல்லல. ஆனா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட, நேற்றைக்கு இதே வேளையில ஒரு 8:30 மணிக்கு மேல ஒரு கூட்டத்துல பேசி முடித்து விட்டு ஒரு சகோதரி புதிதாக வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், புதுசா வந்திருந்ததுனால அவங்கள்ட்ட பேசினேன், எப்படி சகோதரி நல்லா இருக்கீங்களா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் பிளஸ்ஸிங் டிவி பார்ப்பேன் பிரதர். ரொம்ப நாள் பிளஸ்ஸிங் டிவி பார்த்து பிளஸ்ஸிங் டிவி தான், சர்ச்சுக்கு போல. என்னது பிளஸ்ஸிங் டிவி? அதுதான் உங்களுக்கு சர்ச். கொரோனா போயிருச்சு. ஏன் கொரோனா காலத்திலேயே நம்ம கல்யாணத்துக்கு போகாம இருந்தோமா? வேலைக்கு போகாம இருந்தோமா? கடைக்கு போகாம இருந்தோமா?
ஆனா சர்ச்சுக்கு, சபையின் கூட்டங்களுக்கு, கிறிஸ்துவின் நிமித்தமாக இன்றைக்கு பாடுகளை சகிக்கிறதற்கு நாம் ஆயத்தமில்லை. சிலுவை சுமக்க நாம் ஆயத்தப்படவில்லை. அப்படி எல்லாம் அப்படி லகுவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆனா புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக சாகிறதற்கும் ஆயத்தமா இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சண்டே ஸ்கூல்ல அந்த விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு 8 வயது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 13 வயது பிள்ளை, அவள் அழுது கொண்டே அந்த விபிஎஸ்க்கு வந்தான். உடனே அவங்க கேட்டாங்க, என்ன பாப்பா என்னாச்சு அப்படின்னு. இல்லை, நான் விபிஎஸ்க்கு வந்ததுனால எங்க அண்ணன் என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு. சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டிட்டு 2வது நாளும் அந்த பாப்பா அழுதுட்டு வந்தா. ஏன் அப்படின்னா அவளை ரொம்ப அடிச்சிருக்கு. 3வது நாள் பார்த்தோம்னா 3வது நாள் அவள் நொண்டிக்கிட்டே வந்தா. ஏன் அப்படின்னா என்னது, காலில் சூடு வச்சிருக்கான் அவங்க அண்ணன், போகக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அவ என்ன செய்தா தெரியுமாங்க, வந்தா, விபிஎஸ்க்கு வந்தா. கடைசி நாள்ல அவ சாட்சி சொன்னான், நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் செத்தாலும் சரி இந்த ஆண்டவரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், அவருக்கு நான் சாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். சின்ன பிள்ளை. அதன்படி அவர் சாட்சியாய் வாழ்ந்து, அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு ஊழியக்காரருடைய மனைவியாய் இப்பொழுது அந்த பிள்ளை இருக்கிறாள் என்று சொல்லி. மாற்று மதத்துல, பிற மதத்துல இருந்து வந்ததான சின்ன பிள்ளைங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்கிறதுக்கு இன்னைக்கு வாய் அடிக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? வாயிலேயே பந்தல் போட்டு கல்யாணம் முடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்றைக்கு வாய்ஜாத கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், பாட்டு பாடுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஆனா பாடுபடுகிற கிறிஸ்தவர்களாய் இன்னைக்கு இருக்கல. உபத்திரவங்களையும் பாடுகளையும் கிறிஸ்துவ நிமித்தமாய் சகிக்கிறதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கல. ஆனா ஒரு காலத்துல சொல்லுவோம், எங்க தாத்தாலாம் நாங்கெல்லாம் அப்படின்னு. அந்த காலத்துல நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம்னா அவ்வளவு தூரம் நாங்க நடந்து வருவோம். அவ்வளவு தூரம் வருவீங்க. ஆனா இப்ப பக்கத்து தெருவுல வீட்டை வச்சுக்கிட்டு சர்ச்சை நடக்கக்கூடியதான இடைநாள் கூட்டங்களுக்கு நாம என்ன செய்யறது இல்லைங்க, வர்றதில்லை. வர்றதுக்குரியதான வாய்ப்புகளும் வசதிகளும் எல்லாம் நமக்கு ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம வேறு சமூகத்துல வரக்கூடியவர்களா இருக்கிறோமா? நம்ம சீர்தூக்கி பார்ப்போமே. நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த இரவு பொழுதிலே முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை ஒருவேளை முந்தினோராய் இருந்த நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு பிந்தின ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு கேட்போம், ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே ஆண்டவரே உம்மோடுதான உறவிலே நான் மறுபடியும் பழைய நிலைக்கு நான் கடந்து வர எனக்கு உதவி செய்யும். நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு அப்படின்னா எபேசு சபைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ஆலோசனை கொடுக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஆலோசனை தான். ஒருவேளை ஆதாமை போல முதலில் நல்ல உறவில இருந்தோம், ஆனா அவன் கண்காணத்தக்க நிலையில அவனுடைய பின் சொந்ததியில வந்த ஒருத்தன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனா இவனோ தூரம் போனான். அதுபோல தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனவர்களா இருக்கிறோமா? ஏறி அவன் ஆசாரியன், கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தரோடு சஞ்சரிப்பையும் அனுபவிக்க இருப்பேன். ஆனா அவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவனுடைய காதுகள் அடைக்கப்பட்டதாய் மாறி போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டு கர்த்தர் நம்மோட பேசுற நிலையில எத்தனை மாதங்களானது, எத்தனை வாரங்களானது. அல்லது காலைல கிளம்புறோம்னு சொல்லி அப்பதான் ஏதாவது ஒரு சின்ன சங்கீதத்தை வாசிடுவோம். கிரமமா வாசிக்கிற பழக்கம் இருக்காங்க பைபிள. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லைங்க. கிரமமாய் வாசிக்கக்கூடியதான பழக்கம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை இல்ல, தனிப்பட்ட நிலையில இல்ல. வேணா சாணாதிபதி கரெக்டா நமக்கும் கொடுத்துறாங்க. சாணாதிபதி எடுத்து வாசிச்சுட்டு ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் குறை சொல்லலைங்க, அது நமக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த பகுதிகளையும் வாசிக்கணும். நாமளும் கிரமமாய் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் நம்மோடு கூட என்னதுங்க பேசும்படியான நிலையில் உள்ளதான கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? தனிப்பட்ட விதத்துல என் கூட கர்த்தர் இன்னைக்கு பேசினாருன்னு அன்னைக்கு பேசுற ஒரு வசனத்துல அடிக்கோடிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நான் கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன். கலர்களா கோடு போட்டவன் ரட்சிக்கப்பட்டப்ப இப்ப ஒரு கோடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா அர்த்தம். அதுக்காக பைபிள்ல போய் கிளிக்கியா கோடு போடுங்க நான் சொல்லல. கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட விதத்துல உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி
என் பைபிள்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் உண்டு. கர்த்தர் சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல பேசின ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னா அந்த டேட்டு போட்டு எழுதிருப்பேன். 2017 கர்த்தரோட பேசுனதை இடையில சமீபத்துல ஒரு டேட் நான் வாசித்தேன். நான் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த பைபிளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த டேட்டை பார்க்கும் பொழுது கர்த்தர் நோடு கூட எவ்வளவு பேசினார். ஆனா இந்த 2024 அப்படிங்கிற டேட் ஏதாவது போட்டிருக்கேனா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க. என்னோட கர்த்தர் பேசுறாரு. நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணம் செய்வோமே. ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறேன். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். ஆண்டவரே, உம்மோடு உள்ளதான உறவு, உம்முடைய சத்தம் கேட்கிற அனுபவம், உமக்காக பாடுகளை சகிக்கிறதற்கு என்னை ஒரு விசை புதுப்பியும் ஆண்டவரே. அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய பரிசுத்த நாமம். ஆமாம்.